வணக்கம். ஒரு விஷயம் நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. உங்க மனசுல எத பார்க்க முடியுதோ, அத கையில வச்சுக்க முடியும் அப்படின்னு. ஆமா. ரொம்ப பிரபலமான வரி இது. இது வெறும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மந்த்ர மாதிரி தோணலாம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல ரொம்ப ஆழமாவும் தெளிவாவும் சொல்லுது. மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் ஒரு கவர்ச்சியான வாசகம் இல்ல. அப்போ என்ன இது? நம்ம ஆதாரங்கள் இத ஒரு பிரபஞ்ச விதியினே குறிப்பிடுது. நாம நம்ம சூழ்நிலைகளோட கைதிகள் இல்ல. நாம எத நம்ம மனசுல பார்க்க தவறுகிறோமோ, அதோட கைதிகள் மட்டும்தான். ஓ! இது ஒரு வித்தியாசமான கோணம். ஆமா. ஏன்னா, நீங்க தொடர்ந்து எத உங்க மனக்கண்ல பார்க்கறீங்களோ, அதுக்கான நரம்பியல் பாதைகள உங்க மூளையில உருவாக்குறீங்க. காலப்போக்குல அந்த மன உருவமே உங்க யதார்த்தமா மாறிடுது. சரி, இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம மனச ஒரு படைப்பு பட்டறை ஆதாரம் சொல்லுது. ஆமா. எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பா இருக்கட்டுமோ, இல்ல ஒரு பெரிய பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கலைப்படைப்பு. எதுவா இருந்தாலும் சரி, அது வெளிய வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தரோட மனசுல தான் முதல்ல உருவாகி இருக்கு. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் நிறைய பேர் இத தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இல்லையா? ஆமா, அதுதான் பிரச்சனையே. அதுதான் மிக முக்கியமான புள்ளி. இது சும்மா பகல் கனவு காண்றத பற்றியோ, இல்ல செயலற்றதா ஏதோ நடக்கும்னு நம்புறத பற்றியோ இல்ல. இது ஒரு ஒரு திட்டமிட்ட, வேண்டுமென்றே செய்யற ஒரு செயல்பாடு. திட்டமிட்ட செயல்பாடா? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். கண்டிப்பா. நம்ம ஆதாரம் ஒலிம்பிக் நீச்சல் வீரர்கள பத்தி சொல்லுது. அவங்க சும்மா தங்கப் பதக்கம் ஜெயிக்கிறத மட்டும் கற்பனை பண்றதில்ல. ம். அவங்க அந்த குளிரான தண்ணியோட உணர்வு, தசையில வர்ற அந்த வலி, கூட்டத்தோட இரைச்சல், அந்த கடைசி லேப்ல வர்ற மூச்சுத் திணறல், எல்லாத்தையும் மீறி அந்த சுவர தொடுற நொடிய உணர்றாங்க. வாவ்! அப்போ அவங்க மூளை அத ஒரு ஒரு உண்மையான அனுபவமாவே பதிவு செய்யுதா? எக்ஸாக்ட்லி. போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றிக்கான அந்த நரம்பியல் பாதைகள் ரொம்ப வலுவா அமைஞ்சிடுது. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இது விளையாட்டு வீரர்களுக்கு பொருந்தும். ஏன்னா அவங்க உடல் ரீதியாவும் பயிற்சி செய்றாங்க. ஆனா கடன்ல இருக்கிற ஒரு தொழில் முனைவோர், ஆமா. இல்லனா ஒரு கடினமான மேனேஜரோட வேலை பார்க்குற ஒருத்தர், இந்த மாரி சாதாரண மக்களுக்கு இது எப்படி உதவும்? அவங்க சூழ்நிலை வேற இல்லையா? அருமையான கேள்வி. இங்கதான் நாம செய்யற ஒரு பொதுவான தப்ப ஆதாரம் சுட்டிக்காட்டுது. என்ன தப்பது? பெரும்பாலான மக்கள் அவங்க மனசுல தப்பான திரைப்படத்தை திரும்ப திரும்ப ஓட்டுறாங்க. கடனை பத்தின கவலை, மேனேஜரோட வாக்குவாதம், தோல்வி பயம். ஆமா, இதுதான் நடக்குது. இதுதான் அவங்க பார்க்கிற மன உருவம். இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க உடல் அந்த மன அழுத்தத்துக்கு உண்மையாவே எதிர்வினையாற்றுது. கார்ட்டிசோல் ஹார்மோன் சுரக்குது, முடிவெடுக்கிற திறன் குறையுது. ஓகே. அவங்க விரும்புறத வெற்றிய, ஆனா அவங்க ஆழமா எதிர்பார்க்கிறது பிரச்சனைய. ஆதாரம் தெளிவா சொல்லுது. நீங்க விரும்புறத இல்ல, நீங்க எதை ஆழமா எதிர்பார்க்கிறீங்களோ அதையே பெறுகிறீர்கள். அப்போ மன உருவத்தை மாத்துற அந்த நொடியில நம்ம உடலோட வேதியியலையே மாத்த முடியுமா? ஆமா, உங்க முடிவுகளையும் மாத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்போ முதல் படி மன உருவத்தை மாத்துறது. இதுதான் உள் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லப்படுதா? ஆமா, வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் மாறுறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற மனநிலைய மாத்துறது. ஆனா இது ஒரு போர்க்களம் மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா பழைய எண்ணங்கள், சந்தேகம், பயம் இதெல்லாம் சும்மா இருக்காதே. நிச்சயமா. அதனால தான் ஆதாரம் மனச ஒரு உண்மையான போர்க்களம் அப்படின்னு விவரிக்குது. ஹம். உண்மையான தைரியங்கிறது யாரும் பார்க்காத போது, கைதட்டல் இல்லாத போது, உங்க மனசுக்குள்ள இதை என்னால உண்மையிலேயே செய்ய முடியுமான்னு ஒரு குரல் கேட்கும் பாருங்க. ஆமா, அந்த சுய சந்தேகம். அந்த குரலுக்கு எதிரா உங்க பார்வையை நிலைநிறுத்துறது தான். உங்க யதார்த்தம் சின்னதா இருக்கும்போது ஒரு பெரிய கனவை காண்றதுக்கு தைரியம் வேணும். நீங்க பலவீனமா உணரும்போது உங்கள சக்தி வாய்ந்தவரா பார்க்கணும். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. நிறைய சுயமுன்னேற்ற புத்தகங்கள்ல எதிர்மறையான விஷயங்களை நினைக்கவே கூடாது, எப்பவும் பாசிட்டிவா மட்டும்தான் சிந்திக்கணும்னு சொல்றாங்களே. ஆமா, அது ஒரு பொதுவான கருத்து. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த போராட்டத்தையும் நாம காட்சிப்படுத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கே. இது ஒரு முரண்பாடு இல்லையா? பிரச்சனைகளை நினைச்சா நாம இன்னும் பிரச்சனைகளை ஈர்க்க மாட்டோமா? இது இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நுணுக்கம். அருமையா கேட்டீங்க. ஆதாரம் பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்பட சொல்லல. அப்புறம் அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி வெற்றிகரமா கையாள்றீங்கன்னு முன்கூட்டியே ஒத்திக பார்க்க சொல்லுது. இதுதான் வித்தியாசம். ஓ, ஓகே. வெறும் வெற்றிய மட்டும் காட்சிப்படுத்துறவங்க முதல் தடை வரும்போதே உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு தயாராகல. புரியுது. ஆனா ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில எதிர்த்தரப்பு கடினமான கேள்விகள் கேட்கறதையும் நீங்க அமைதியா நம்பிக்கையோட பதில் சொல்றதையும் காட்சிப்படுத்தினா நீங்க அந்த சூழ்நிலைக்கு மனதளவுல தயாராயிட்டீங்க. இது போராட்டத்தை ஈர்க்கறதில்ல, போராட்டத்தை எதிர்கொள்ற திறனை வளர்க்கறது. ஓகே, இப்போ தெளிவா புரியுது.
இது வெறும் கற்பனை இல்ல, இது ஒரு மன ஒத்திகை. சரியா சொன்னீங்க. சரி, இந்த மன உருவமும் மன ஒத்திகையும் சக்தி வாய்ந்ததா இருக்கணும்னா அதுக்கு வேற என்ன தேவை? சும்மா சிந்திச்சா மட்டும் போதுமா? பத்தாது. இங்கதான் உணர்ச்சியோட சக்தி வருது. ஆதாரம் இத ரொம்ப தெளிவா சொல்லுது. உணர்ச்சி இல்லாம ஒரு பார்மைங்கிறது உயிரில்லாத ஒரு படம் மாதிரி. ஆழ்மனம் தர்க்கத்துக்கு பதில் சொல்லாதுன்னு சொல்றீங்களா? ஆமா, நம்ம ஆழ்மனம் வார்த்தைகளுக்கோ தர்க்கத்துக்கோ வாதிடாது. அது உணர்ச்சிகளுக்கு மட்டும்தான் பதிலளிக்கும். நீங்க வாயால நான் தன்னம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயத்தை உணர்ந்தா, ஆழ்மனம் பயத்தை தான் எடுத்துக்கும். ஆமா. ஆனா உங்க பார்வையும் உங்க உணர்ச்சியும் ஒரே நேர்கோட்ல இணையும் போது நீங்க ஒரு காந்தமா மாறுறீங்க. வெற்றிய பாக்குறதுக்கு முன்னாடி அத உணரணும். அது ஏற்கனவே நம்மளோடது மாதிரி உணரணுமா? ஆமா, நீங்க அதுக்கு தகுதியானவர் மாதிரி உணரணும். இந்த உணர்ச்சி பூர்வமான தொடர்பை எப்படி உருவாக்குறது? சில நேரம் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கும்போது அப்படி ஃபீல் பண்றது கஷ்டம் தானே? நிச்சயமா. இதுக்கு ஆதாரம் சொல்ற ஒரே வழி தொடர் பயிற்சி. மீண்டும் மீண்டும் செய்வதுதான் தேர்ச்சியின் தாய்னு அது சொல்லுது. ரெபிடேஷன். அதேதான். ஒவ்வொரு தடவையும் உங்க வெற்றியை நீங்க மனக்கண்ல உணர்வுபூர்வமா காணும்போது உங்க மூளையில ஒரு புது நரம்பியல் பாதையை வலுப்படுத்துறீங்க. ஒரு செங்கல் வைக்கிற மாதிரி. தினமும் இத செய்யும்போது காலப்போக்குல சந்தேகத்தோட மெல்லிய பாதை மறைஞ்சு நம்பிக்கையோட ஒரு வலுவான நெடுஞ்சாலை உருவாகுது. அப்போ புயல், பின்னடைவு, நிராகரிப்பு எது வந்தாலும் நம்ம உடைய மாட்டோம். உடைய மாட்டீங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையை நீங்க ஏற்கனவே நூத்துக்கணக்கான தடவை உங்க மனசுல வாழ்ந்து அதிலிருந்து மீட்டு வந்திருக்கீங்க. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, தோல்விங்கிறது வலிமையின்மை இல்ல, அது மன ஒத்திகையோட பற்றாக்குறை. அப்போ மோட்டிவேஷன் கம்மியா இருக்கிற நாள்ல கூட இந்த பயிற்சியை செய்யணும்னு சொல்றீங்க. ஒரு தசை பயிற்சி மாதிரி. மிகச்சரி. மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு உணர்ச்சி, அது வரும் போகும். ஆனா ஒழுக்கங்கிறது ஒரு தேர்வு. ஆமா, நீங்க உணர்ச்சி வசப்படும் போது மட்டும் இல்ல, சோர்வா இருக்கும்போதும் சந்தேகமா இருக்கும்போதும் இந்த மன ஒத்திகையை செய்யும் போதுதான் உண்மையான மீள்தன்மை, அதாவது ரெசிலியன்ஸ் உருவாகுது. சரி, தெளிவான பார்வை, அத உணர்வுபூர்வமா உணர்றது, தடைகளை எதிர்கொள்ள மன ஒத்திகை பார்க்கிறது, இத தொடர்ந்து செய்யறது, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஒரு பெரிய உண்மைய சொல்லுது? நீங்க தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குற படைப்பாளி. இது ஒரு சுமை இல்ல, இது நம்ம சக்தி. ஆமா, உங்க வாழ்க்கையோட முடிவுகளுக்கு நீங்க முழு பொறுப்பேற்கிற அந்த தருணத்துல அதை மாத்துறதுக்கான சக்தியை நீங்க திரும்ப பெறுகிறீங்க. இனிமே பொருளாதாரத்தையோ மத்தவங்களையோ கடந்த காலத்தையோ குறை சொல்ல தேவையில்லை. இது ஒரு பெரிய பொறுப்பு. நிறைய பேருக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியாது. ஒரு பெரிய இலக்க வச்சிடுவாங்க, ஆனா அதை எப்படி அடையறதுன்னு வழி தெரியாம நிப்பாங்க. இத பத்தி ஆதாரம் என்ன சொல்லுது? இது ஒரு நல்ல கேள்வி. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, எப்படின்னு உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? உங்க வேலை என்ன வேணுங்கிறத மிக தெளிவா வரையறுக்கிறது மட்டும்தான். அந்த மன உருவத்தை ஒரு வெறியோட பிடிச்சுக்கணும். ஓகே. உங்க ஆழ்மனம் அந்த எண்ணங்கிறத ஏத்துக்கூட்டதும் அது எப்படிங்கிறதுக்கான வழிகளையும் யோசனைகளையும் சரியான ஆட்களையும் உங்க கவனத்துக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆனா நம்ம பழைய கதையை புடிச்சுக்கிட்டு இருந்தா? நீங்க என்னால முடியாது, நேரம் ஆயிடுச்சு, நான் தயாரா இல்லைன்னு சொல்ற பழைய கதையை பிடிச்சுக்கிட்டு இருந்தா உங்க ஆழ்மனம் அந்த பழைய கதைக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கும். நீங்க ஒரு கைதி இல்ல, நீங்க ஒரு படைப்பாளி. படைப்பாளிகள் கதைய திரும்ப எழுதுவாங்க. கதைய திரும்ப எழுதுறது இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ இந்த உரையாடலோட இறுதியான மிக முக்கியமான அம்சம் எது? எல்லாம் இருந்தும் எது இல்லாம எதுவும் நடக்காது. அவசரம், அதாவது இப்போதே செயல்படுறது. ஆதாரம் என்றாவது ஒரு நாள்ங்கிற மாயைய கடுமையா எதிர்க்குது. ஆமா, நிறைய பேர் சொல்வாங்க, சரியான நேரம் வரும்போது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அந்த சரியான நேரம் ஒருபோதும் வராது. காத்திருப்புங்கிறது வேகத்தை கொல்லும், அது கனவுகளை கொல்லும். ஆனா முழுசா தயாராகிற வரைக்கும் காத்திருக்கிறது நல்லதுதானே? பாதி வழியில போய் தோத்து போறதை விட. இல்லவே இல்ல. ஆதாரம் இதுக்கு நேர்மாறா சொல்லுது. ஓ. தெளிவுங்கிறது யோசிக்கிறதுல வராது, செயல்படுறதுல வரும். நம்பிக்கைங்கிறது காத்திருக்கிறதுல வளராது, இயக்கத்துல தான் வளரும். நீங்க சான்றுகளுக்காக காத்திருக்க வேண்டாம், நீங்களே சான்றாக மாறுங்கள். புரியுது. நீங்க இப்போதே ஒரு சின்ன குழப்பமான ஒரு அபூரணமான அடியை எடுத்து வைக்கும்போது, நான் இப்போது இப்படிப்பட்டவன் அப்படின்னு உங்க ஆழ்மனதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தி அனுப்புறீங்க. அந்த சிக்னலுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அப்போ தயார் நிலைங்கிறது ஒரு நிபந்தனை இல்ல, அது ஒரு முடிவு. சரியா சொன்னீங்க. நீங்க தொடங்கிறதுக்கு தயாராக வேண்டியதில்ல, தொடங்கிறதுன்னு முடிவு செஞ்சா போதும். அருமை.
இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். ஒரு தெளிவான மன உருவத்தை உருவாக்குறதுல தொடங்கி, அத உணர்வுபூர்வமா உணர்றது, தடைகள மன ஒத்திக பாக்குறது, தொடர் பயிற்சி மூலமா அத வலுப்படுத்துறது, கடைசியா இப்போதே செயல்படுறதோட அவசியத்தையும் ரொம்ப ஆழமா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, மையச் செய்தி இதுதான். கற்பனை செய்வதற்கும் தீர்மானிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் மாறுவதற்குமான சக்தி உங்க கூடவே தான் பிறந்திருக்கு. இது ஏதோ ஒரு தியரி இல்ல, இதுதான் உங்க வாழ்க்கைய துறக்கிறதுக்கான சாவி. உங்க மனசும் உங்க இதயமும் ஒரே நோக்கத்தோட இணையும் போது, உங்களை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல எதுவும் இல்ல. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஆதாரம் சொல்ற மாதிரி, நீங்க தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குற படைப்பாளி. உங்க கடந்த காலத்தோட எந்த வரம்புகளும் இல்லாம, உங்க உள் திரைப்படத்தை இந்த நொடியிலிருந்து திரும்ப இயக்க உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. ம் அப்படி என்றால், நீங்கள் சந்திப்பீங்கன்னு தெரிஞ்ச ஒரு கடினமான சவாலை வெற்றிகரமா கடந்து செல்வது போல, நீங்க இயக்கப் போற அந்த முதல் மன ஒத்திகை காட்சி எதுவா இருக்கும்?